சாய் சொந்தங்களுக்கு வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? அம்மா எங்கள் வீட்டில் அறுவடை செய்த உருளைக்கிழங்கு தான் உங்கள்கிட்ட காட்டலான்னு வந்து வீடியோ எடுத்திருக்கேன். பாருங்கள் எவ்வளோ உருளைக்கிழங்கு, ஒரு 6-7 செடி தாங்க இருந்தது. இதில் இவ்வளோ உருளைக்கிழங்கு வந்திருக்கு. நான் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ கிழங்கு வரணும் அப்படின்ட்டு. இதெல்லாம் எங்கள் பேரனும் பேத்தியும் இந்த வீட்டில் இருக்கிற இந்த பழைய முளைச்சி போன கிழங்கு, அந்த கிழங்கெல்லாம் போய் அந்த பக்கம் நட்டு வச்சுட்டு இருந்துருக்குறாங்க. இன்றைக்கி எல்லாம் சரி எல்லாம் கார்டனை சுத்தம் பண்ணலான்னு போய் பார்க்குறோம். பறிக்க இவ்வளோ கிழங்கு வந்திருக்கு. எனக்கே தெரியல. அப்புறம் பார்த்தா ஒரு பக்கெட் ஃபுல்லாக பறித்து வச்சுருக்குறாங்க. பாருங்கள், தேவையில்லாமல் தூக்கி போடுற கிழங்க நட்டு வச்சதுலே இவ்வளோ வந்திருக்கு. இதெல்லாம் ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு என்கரேஜாக இருக்குங்க. குட்டீஸுங்களுக்கெலாம் நம்ம அப்படி என்கரேஜ் பண்ணணும். நமக்கு கொஞ்சம் இடம் இருந்தால் கூட இந்த மாதிரி இது முளைச்சி போன கிழங்க தூக்கி போடாமல் இப்படி நட்டு வச்சாங்கன்னா கண்டிப்பாக இது மாதிரி வருங்க. அவங்களுக்கும் அடுத்தடுத்து ஏதாவது இந்த மாதிரி இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வருங்க. அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். குழந்தைங்களெல்லாம் இந்த மாதிரி கார்டனில் இந்த மாதிரி இல்லை செடி வைக்கிறது, இதெல்லாம் வைக்கிறத சின்ன வயசுலேருந்தே பழக்கி கொடுங்க. பாருங்கள் எவ்வளோ கிழங்கு, ஒரு 3 கிலோவுக்கு மேலே இருக்கும். இந்த 2 கிழங்கே ஒரு 400 கிராம் வரும்னு நினைக்கிறேங்க. அவ்வளோ பெருசு இருக்குது. ஆச்சரியமாக இருந்தது எனக்கு, இவ்வளோ கிழங்கு வந்திருக்குன்னு. அது இல்லாமல் அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக செய்கிறாங்க பாருங்கள். அதனால தான் இன்றைக்கி எல்லாம் போய் எல்லாம் செடியெலாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி எல்லா குழந்தைங்களுக்கும் அந்த திறமை இருக்குங்க. நம்ம தான் பெரியவங்க தான் அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணி இந்த மாதிரிலாம் விவசாயத்தை பற்றி சொல்லி கொடுக்கணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் லைக் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஷேர் பண்ணி வீட்டில் இந்த மாதிரி செடி வளர்த்தணும், சின்ன தோட்டம் இருந்தால் கூட இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு என்கரேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.